அன்பின் திருக்குலமே இறை இயேசுவின் அரியணையே இழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இறை இயேசுவின் அரியணையே இழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம் இறை அரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம் இறை அரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பழிப்பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பழிப்பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்ட இறைகுலம் வளர்ப்போம். இறைகுலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இயேசுவுக்கு புகழ். பிறரின் உள்ள உணர்வை புரிந்து கொண்டு வாழும் காணிக்கை அன்னை. உடலும் உள்ளமும் சேர்ந்தால்தான் ஒருவர் மனிதனாகிறார். ஒருவரின் உள்ளத்தை புரிந்து கொள்ளும் போதுதான் ஒரு மனிதனை முழுமையாக அறிய முடியும். ஒருவரின் உடல் உணர்வுகளை, தேவைகளை, வேதனைகளை, பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும் நாம் அவரின் உள்ளத்தின் உணர்வுகளை, தேவைகளை, வேதனைகளை, பிரச்சனைகளை பல நேரங்களில் புரிந்து கொள்வதில்லை. உள்ளத்தின் உணர்வுகளே மனிதனின் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் காரணமாகிறது. நம் குடும்பங்களில் கணவனால் மனைவியையும், மனைவியால் கணவனையும், பெற்றோர்களால் பிள்ளைகளையும், பிள்ளைகளால் பெற்றோரையும், இப்படி ஒருவர் மற்றொருவரின் உள்ளத்தை புரிந்து கொள்ள முடியாததால் தான் உறவு சிக்கல்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியின்றி, அமைதியின்றி வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறோம். அதோடு நம் வார்த்தைகளால், செயல்களால் பிறரை காயப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் தாய் புனித காணிக்கை அன்னை நம் ஒவ்வொருவரின் உள்ள உணர்வுகளை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, நம் உள்ளத்தின் தேவைகளை நிறைவு செய்ய நமக்காக தன் திருமகன் இயேசுவிடம் அனுதினம் பரிந்து பேசி பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மனுக்குலம் மீட்கப்பட கன்னியாகிய தான் இயேசுவை பெற்றெடுக்கப் போவது தூய ஆவியின் வல்லமையால் என்ற இறை திட்டத்தை புரிந்து கொண்டதால் தன்னை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கும் தன் உறவினர் எலிசபெத்தின் தேவைகளை புரிந்த காரணத்தினால் அவர்களுக்கு உதவ உடனடியாக விரைந்து சென்றார்கள்.
இயேசுவை பெற்றெடுக்க இடம் தேடி அலைந்து திரிந்தும் சத்திரத்தில் இடம் கிடைக்காத போது சூசையின் நிலையை புரிந்து கொண்டதால் கிடைத்த மாட்டுத் தொழுவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏரோது இயேசுவை கொல்லத் தேடுகிறான் என்று தூதர் சொன்னதை புரிந்து கொண்டதால் எகிப்துக்கு தப்பிச் செல்ல எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள். கானாவூர் திருமண வீட்டாரின் இக்கட்டான நிலையை புரிந்து கொண்டதால் இயேசுவின் முதல் அற்புதம் அந்த திருமண வீட்டில் நடைபெற காரணமானார்கள். கொடூரமான சிலுவைச் சாவின் மூலமே இயேசு இந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்ற இறை திட்டத்தை புரிந்து கொண்டதால் தன் மகன் இயேசு பட்ட பாடுகள் அனைத்தையும் தன் உள்ளத்தில் இருத்தி இறை திட்டம் நிறைவேற தன்னை அர்ப்பணித்தார்கள். அன்னை மரியாள் பிறரின் உள்ளத்தை முழுமையாக புரிந்து கொள்வதன் காரணம் நம் அன்னையிடம் விளங்கும் தாழ்ச்சி என்ற புண்ணியமே. நம் அன்னையைப் போல் பிறரின் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ நம் காணிக்கை அன்னையிடம் விளங்கும் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ள இக்கல்வாரி திருப்பலியில் வரம் வேண்டி ஜெபிக்க ஆஞ்சலோ, அன்னை தெரசா மற்றும் இரட்சகர் அன்பியங்கள் இணைந்து உங்களை அழைக்கிறோம். இத்திருப்பலியானது இன்று நவநாள் திருப்பலியை சிறப்பு செய்யும் ஆஞ்சலோ, புனித அன்னை தெரசா, இரட்சகர் அன்பிய இறை மக்களுக்கு கடந்த ஆண்டு முழுவதும் தூய காணிக்கை அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் நட்புறவிலும் அப்பம் பெறுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருக்கவும் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலன் தந்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் திருமண காரியங்கள் கைகூடவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும் தொழில் முன்னேற்றம் பாதுகாப்பு தந்து வழிநடத்தவும் குழந்தைகள் இறை அச்சத்தோடு வாழ்ந்து ஞானம், அறிவு, கூர்மை, அனுபவம், தொழில் திறமை தரக்கூடிய இறை ஆவியரால் நிரப்பப்படவும் குடும்பங்களில் அமைதி நல்வாழ்வு நிலைத்திருக்கவும் பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று பிறந்தநாள் காணும் மகள் ஆண்ட்ரோ ஆசீர் பெர்லிசியாவுக்கு காணிக்கை என இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்னும் ஆசீர்வதித்து கல்வியிலும் ஒழுக்கத்திலும் பக்தியிலும் சிறந்து விளங்கவும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல சுகம், தொழில் முன்னேற்றம் கிடைக்கும்படியாக இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் ஜெர்மனி அருளானந்தம் பூபாலராயர், மிக்கேல் ஜெயமாலை, அருளானந்தம்மாள், அல்ஃபோன்ஸ், பவுல் அந்தோணி, சேவியர் ஆகியோரின் ஆன்மானியத்தில் இப்பாற்றியடைய பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் ஜார்ஜ் பிரேமா குடும்பத்திற்கு காணிக்கை எண்ணெய் வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும்படியாகவும் குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் கணவருக்கு நல்ல சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் மகன் 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெறவும் மகனுக்கு அறிவு, கூர்மை, ஞானம், ஒழுக்கம் தந்து வழிநடத்தும்படியாக புனித காணிக்கை எண்ணெய் வழியாக இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்று பிறந்தநாள் காணும் எய்டன் ராயை இறைவன் இந்நாள் வரை ஆசீர்வதித்திற்கு நன்றியாகவும் தொடர்ந்து மகனை ஆசீர்வதிக்கும்படியாகவும் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும் பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இவ்வழியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இஞ்ஞாசிமுத்து, மேரி பெர்டோ, ஆரோக்கியராஜ், லூயிஸ் இவருடைய ஆன்மானித்து இலைப்பாற்றியடைய ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் மரிய ரஞ்சிதம், குருபாதம் இவருடைய ஆன்மானித்து இலைப்பாற்றியடைய பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் இறை தந்தையின் ஆற்றலும் தூயாவின் வல்லமையும் எந்நாளும் உங்களோடு இருப்பதாக. பிரியமான காணிக்கை எண்ணெயின் அன்பு பக்தர்களே, பிள்ளைகளே, நம்முடைய தாயின் திருவிழாவை கொண்டாடுவதற்கு ஆடம்பரமாக கொடியேற்றி இன்று 4வது நவநாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த திருப்பலியிலே ஆண்டவர் நம்மை சந்திக்க விரும்புகின்றார். தன் தாய் வழியாக நமக்குரிய ஆற்றலை வளமை கொடுக்க விரும்புகின்றார். எனவே பலியிலே பங்கெடுக்க நம்மை தயார் செய்கின்ற நேரம் இது. குறைவுள்ள நம்மை ஆண்டவர் நிறைப்படுத்த விரும்புகின்றார். கரங்குவித்து கண்களை மூடி இங்கே சொல்லப்பட இருக்கின்ற ஜெபிக்கப்பட இருக்கின்ற மனத்துயர் மன்றாட்டுகளுக்கு நம்மைய முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் ஆண்டவர் மன்னிக்க வேண்டுமென்று
நமது மனத்துயரை ஆண்டவர்பால் எழுப்புவோம். அன்பே பாவத்தில் நின்று மனம் திரும்புவோரை பழிக்காதே. சீராக் ஞானம் 8:5 கூறியபடி அன்பு இயேசுவே, எங்களுக்கு அடுத்திருப்பவரின் பழைய பாவங்க இயல்புகளை கண்முன் கொண்டு முன் சார்பு எண்ணங்களோடு பகைமை உணர்வுகளோடு அவர்களை முணுமுணுத்து குறை குறியும் புறம்பேசியும் தீர்ப்பிட்டும் பிறரின் உள்ளங்களை உணர்வுகளை நசுக்கி வாழ்ந்து கொண்டிருப்பதை நினைத்து உணர்ந்து மனம் வருந்துகிறேன். என்னை மன்னியும் இயேசுவே, மன்னியும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கொலோசையர் 3:8. அன்பு இயேசுவே, எங்களோடு இருப்பவர்கள் மீதே சினமும் சீற்றமும் கொண்டு தீமைகளுக்குள் வேரூன்றி வெட்கத்துக்குரிய இரட்டை நாவுடைய பேச்சினால் தனிமையில் தவிப்போர் நலிந்தோருடைய உள்ளங்களை நோக செய்ததை நினைத்து மனம் வருந்துகிறோம். மன்னியும் நேசரே, மன்னியும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம். முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டிற்கு ஒப்பான குற்றம். 1 சாமுவேல் 15:23 வாசிக்கிறோமே தகப்பனே. நாங்கள் பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் ஒன்றுக்கும் உதவாத காரணங்களுக்காய் சண்டை சச்சரவுகளை உண்டாக்கி அதை முரட்டுத்தனமாக வளர்த்து அவர்களை காயப்படுத்துகிறோமே. இப்படி கனிவற்று பொறுமையற்று கடின உள்ளத்தோராய் செயல்பட்ட தருணங்களை நினைத்து உணர்ந்து மனம் வருந்துகிறோம். மன்னியும் நேசரே, மன்னியும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் என்று வாசிக்கிறோமே. அன்பு இயேசுவே, தேவ அன்னை பிறரின் உள்ள உணர்வை உணர்ந்து விரைந்து சென்று உதவி செய்தாரே. அப்படிப்பட்ட அர்ப்பண உணர்வு கொண்ட மனம் எங்களிடம் இல்லையே ஆண்டவரே. இறை சமூகத்தில் தேவையில் இருப்போரை சந்திக்க மறுத்து உதாசீனப்படுத்திய தருணங்களை நினைத்து உணர்ந்து மனம் வருந்துகின்றேன். மன்னியும் இறைவா, மன்னியும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். ரோமையர் 14:12. அன்பு இயேசுவே, இதோ நாங்கள் தீய நாட்டங்களுக்கும் ஊனியல்பின் செயல்களுக்கும் அடிபணிந்து எம்மை எவர் பார்க்க போகிறார், எம்மை எவர் அறியப் போகிறார் என்ற இறை அச்சமற்ற நிலையில் அடங்கா மனத்தோராய் பிடிவாதம் கொண்டோராய் செய்த பாவங்களையே துணிகரமாக மீண்டும் மீண்டும் செய்யும் நிலையை நினைத்து பார்த்து உணர்ந்து மனம் வருந்துகின்றேன். மன்னியும் நேசரே, மன்னியும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறுவதற்காக ஆசைப்படுகின்ற எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் உம்முடைய பேரிரக்கத்தால் மன்னித்து எங்களுக்கு நிறைவான வாழ்வை வழங்கிட எங்கள் மீது பரிவு கொள்வீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உன்னதங்களிலே
வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ்ந்திருக்கச் செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித கன்னிமணியானிய பரிந்துரையான் இன்றைய இந்த உலகத்தின் துயரங்களிலிருந்து விடுதலை பெற்று எந்நாளும் நிலைத்திருக்கின்ற பேரின்பத்துக்கு கடந்து வருவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 29, இறை வசனங்கள் 15 முதல் 19 வரை. ஆண்டவரிடமிருந்து தங்கள் திட்டங்களை மனத்தின் ஆழங்களில் மறைத்து கொண்டு தங்கள் செயல்களை இருளில் செய்து, நம்மை எவர் காணப்போகின்றார், நம்மை எவர் அறியப் போகின்றார் என சொல்வோருக்கு ஐயோ கேடு. நீங்கள் செய்யும் முறைகேடுதான் என்ன? குயவனுக்கு களிமண் ஈடாகுமோ? கைவேலை தன் கைவினை நோக்கி நீர் என்னை உருவாக்கவில்லை என்று கூறலாமோ? வணையப்பட்டது தன்னை வணைந்தவனை நோக்கி உமக்கு அறிவில்லை என்று சொல்லலாமோ? இன்னும் சிறிது காலத்தில் லெபனோன் வளமிகு தோட்டமாக மாறுமன்றோ? வளமிகு நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ? அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டுச் சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் காரிருளிலிருந்தும் மை இருளிலிருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையை இறைவா போற்றுகிறோம், இயேசுவே இறைவா புகழுகிறோம், ஆவியே இறைவா வாழ்த்துகிறோம், ஒவ்வொரு இறைவா வணங்குகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வாக்கியங்கள் 39 தொடங்கி 45 முடிய. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உன்னை தேடி வந்தேன். மறுபடியும் உன்னை தேடி வந்தேன். என்னைக்குத்தான் நம்ம சும்மா தீரப்போகுது? இப்படி பாடுவோமா? நான் பாடுறேன், நீங்கள் திரும்பி பாடுங்க. சரியான அர்த்தம் நமக்கு கிடைக்கும். உன்னை தேடி வந்தேன், சுமை தீர்ந்ததம்மா. பாடுவோம். உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன். தீர்ந்துருச்சு, விடுதலை பெற்றாகிவிட்டது என்ற நம்பிக்கையில்தான் திருவிழாவிற்கான நமது தயாரிப்பாக 4வது நவநாளை நாம் கொண்டாடுவதற்கு கூடி வந்து அமர்ந்து இந்த மறைவுரையை கேட்க இருக்கின்றோம். இறையேசுவில் பிரியமான இறை மக்களே, காணிக்கை அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த நாட்களிலே மரியாவை பற்றி நல்ல பல சிந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாட்களிலே இன்று மரியாவுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் மரியாவுடைய மனநிலை தாங்கிய உள்ளத்து உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழக்கூடிய நம்ம தனி மனித வாழ்க்கையை, குடும்பத்து வாழ்க்கையை, சமுதாய வாழ்க்கையை, நம்பிக்கை வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக, ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துவதற்காக, இந்த 4 காரியங்களுக்கும் தேவையான அருள் வரங்களை பெறுவதற்காக காணிக்கை அன்னை நம்மை அழைத்திருக்கின்றார்கள் உங்கள் பங்கு தந்தை வழியாக. மரியாவை பற்றி பல செய்திகள் நமக்கு கிடைக்கின்றது. இந்த செய்திகள், இந்த தகவல்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் உரமிடுவதாக இருந்தால் நமது வாழ்க்கை மாற்றத்தை பார்த்து நம்முடைய காணிக்கை அன்னை மகிழ்ச்சி அடைவார்கள். நம்முடைய ஆன்மீக முயற்சியை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். இன்றைய வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு மிகவும் அவசரமான ஒரு தேவையாக இருப்பது, நான் என்னுடைய உள்ளத்து உணர்வுகளை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்தி பண்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதுபோலவே பிறருடைய உள்ளத்து உணர்வுகளை நான் எந்த அளவிற்கு புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கின்றேன். இந்த புரிதலில் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஏன் பிறரை, என் குடும்பத்தாரை, என் பெற்றோரை, என் பங்கு தந்தை, என் மக்களை, எங்களுடைய சமுதாயத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை
நம்முடைய ஞானமே நிறைந்திருக்கின்ற காணிக்கை அன்னை நமக்கு ஒரு புதிய தெளிவை கொடுக்க இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, நான் பிறரை போல வாழ்ந்து விரும்புகிறோம். பிறர் என்ன ஆடை உடுத்தின்றார்களோ அதுபோல் வாங்குவதற்குண்டான முயற்சி எடுக்கின்றோம். பிறர் என்ன நகை நட்டுகளாம் போட்டிருக்காங்களோ அதுபோல் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். இவை அனைத்தும் நம்முடைய உடலை அலங்கரிப்பதற்கும் சமுதாயத்தில் நமக்கு ஒரு புதிய அந்தஸ்தையும் அங்கீகாரத்தை பெறுவதற்கு நாம் இவ்வாறு செய்கின்றோம். ஆனால் பிரியமானவர்களே, இதையும் கடந்து நம்முடைய வாழ்க்கையின் மேல்வரி சட்டமாக ஒரு ஆதிக்கமாக இருக்க வேண்டிய நமது வாழ்க்கையின் உணர்வுகளை, நம்முடைய உள்ளத்தின் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கும் பிறருடைய உணர்வுகளை போன்று வாழ்வதற்கும் நாம் போதிய அளவிற்கு முயற்சி எடுப்பது இல்லை. அப்படியா? அது அப்படித்தான் இருக்கும். ஏன் அவங்கள போல இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி கணையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பிரியமான மக்களே, நம்முடைய தாய் மரியா நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான செய்தியை சொல்கின்றார். என்னை போன்று, என் உள்ளத்தை போன்று உங்கள் உள்ளம் இருக்க வேண்டும், என் மனத்தை போன்று உங்கள் மனத்தை உருவாக்குங்கள், எனது விருப்பத்தை போன்று உங்கள் விருப்பம் ஆகட்டும் என்று சொல்லி நம்மை ஒரு புதிய பாதையிலே, புதிய பார்வையிலே இட்டு செல்ல நம்முடைய காணிக்கை எண்ணமே அழைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் அனைவருமே நன்கு அறிந்திருக்கின்றபடி ஒரு மனிதன் ஆண்பால் பெண்பால் ஒரு மனிதன் அவருக்கு 3 கூறுகள் இருக்கின்றது. ஒன்று உடல் இருக்கின்றது, உள்ளம் இருக்கின்றது, ஆன்மா இருக்கின்றது. இந்த 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்ட நிலையில் இருக்கின்ற போதுதான் அவன் முழு மனிதனாக இருக்க முடியும். உடலை மட்டும் தூய்மையாக்கி, உடலை மட்டும் அழகுபடுத்தி, உடல் மட்டும் நன்றாக இருக்கின்றது என்று சொன்னால், இந்த உடல் தாங்கி இருக்கின்ற ஆன்மா வறண்டு போயிருந்தால், ஆண்டவரை தேடாமல் இருண்டு போயிருந்தால், பிரியமான மக்களே, உடலளவே தெரியாது, உள்ளத்தளவிலே அது பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிகிறோம். உடலே நோய் வந்தால் நம் மருத்துவரை பார்க்கின்றோம். உடலிலே குறைபாடு வந்தால் அதற்குண்டான குறைகளை நீக்குவதற்குண்டான அத்துணை முயற்சிகளும் சத்துணவு மற்றும் நல்ல உணவுகளை உண்டு, உடற்பயிற்சி போன்றவர்களை எடுத்து நம்முடைய உடலை நாம் பாதுகாக்கின்றோம். அதேபோன்று ஆன்மா வறண்டு போயிருக்கின்ற போது, ஆன்மா போதிய அளவிற்கு நன்றாக இல்லை என்று உணர்கின்ற போது ஏற்பட்ட குறைகளை உணர்ந்து ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்ளும் திருப்பலி, அருட்சாதனங்கள், ஒப்புரவருள் சாதனங்கள், இறைவார்த்தை வாசிப்பது, கூடுதலாக ஜெயிப்பது, தனியாக ஜெயிப்பது, இவை போன்றவைகளால் நம்முடைய ஆன்மாவை நாம் கட்டி காக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த 2க்கும் இடையே இருக்கக்கூடிய உணர்வு, இந்த 2ஐயும் ஒன்றிக்கின்ற, ஒருமனப்படுத்துகின்ற இந்த உள்ளமானது பிரியமானவர்களே, அதை எந்த ஒரு பயிற்சினாலும், எந்த ஒரு பயனாலும் அதை ஆளுக செய்ய முடியாது, முறைப்படுத்த முடியாது. எனவே தான் அருமையாக சொல்லுவார்கள், உன்னுடைய உள்ளத்து உணர்வுகளை நீ பண்படுத்தாமல், நீ உள்ளத்து உணர்வுகளை சரிப்படுத்தாமல் அடுத்தவுடைய உள்ளத்தை உணரால் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுவார்கள். உன்னுடைய உள்ளம் சரியாக இருந்தால் தான் பிரியமானவர்களே பிறருடைய உள்ளத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், பிறருடைய வாழ்வை புரிந்து கொள்ள முடியும், பிறருடைய செயல்பாடுகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த 3ம் ஒன்றிணைந்து செயல்படுவதுதான் பிரியமானவர்களே நான் சொல்லபடி ஒரு முழு மனித விடுதலை, முழு மனிதன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய உடலை காக்கின்றார், ஆண்டவர் நம்முடைய ஆன்மாவை காக்கின்றார். ஆனால் இந்த மனசாட்சியை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உள்ளத்தை பிரியமான மக்களே எப்படி பக்குவப்படுத்துவது, ஏன் பக்குவப்படுத்த வேண்டும் என்பதை மரியா தரக்கூடிய செய்தி வழியாக நாம் உணர்ந்து கொள்வோம். நான் தொடக்க சொன்னபடி உன் உள்ளமானது சரியாக இருந்தால் தான் பிற உள்ளத்து உணர்வுகளை உன்னால் புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த அனுசரித்து போவது என்பது பிரியமான மக்களே ஒரு சப்பை கட்டுவது, அது முறையான வாழ்க்கையாக இருக்காது. வாழ்ந்தால் முழுமையான வாழ்க்கை, அரைகுறை வாழ்க்கை வாழ்ந்தால்
உனக்கு அது நிறைவு தராது, மற்றொடைய வாழ்க்கைக்கு வந்தோன்ன பலன் இருக்காது, பயன் இருக்காது என்பதை பெர்னார்ட் ஹேரிங் என்ற ஒரு உடல் கூறாளர் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார். பிரியமான மக்களே, இந்த மூன்றையும் ஒன்றிணைத்து வாழ்வதற்குரிய அருள்வரங்கள் என்ன? இதற்கு மரியா நமக்கு நல்ல ஒரு சிந்தனையாளராக, நல்ல சிந்தனையை தருகின்ற ஒப்பற்ற தாயாக இருக்கின்றார். விவிலியத்திலிருந்து பிரியமானவர்களே, நான் மரியாவை 3 கோணத்தில் உங்களுக்கு முன்பாக நிற்க வைக்க ஆசைப்படுகிறேன். 1, நமக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம். கபிரியேல் தூதர் மரியாவை சந்திக்க வந்து ஆண்டோட திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார். அந்த செய்தி மரியாவுக்கு மட்டுமல்ல, மரியாவுக்கு இன்னொரு செய்தியும் சொல்லுகின்றார். நீ ஆண்டவுடைய தாயாக உருமாற இருக்கின்றார், தூயாவி உன் மீது வருவார், அதில் பிறக்கப் போகின்ற குழந்தை தூயது என்று சொல்லிவிட்டு இன்னொரு நபரையும் அங்கே அறிமுகப்படுத்துகின்றார். உறவினரான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் கருத்தரித்திருக்கின்றார். கருவுறையில்லாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6வது மாதம் என்று ஒரு புதிய செய்தியை சொல்லுகின்றார். இது மரியாவுக்கு தெரியுமோ தெரியாதோ, முதிர் வயதில் கருவுற்றிருக்கின்ற எலிசபெத்துக்கு இது 6வது மாதம் என்று சொன்ன பொழுது மரியாவுக்கு ஒரு சந்தோஷம். நான் இளமை கருவறையை பெறுகின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றுவிட்டேன், குழந்தையை பிறக்காது என்று சொல்லப்பட்ட எலிசபெத்துக்கு ஒரு பெரிய காரியம் செய்திருக்கின்றார். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று உணர்ந்த மரியா இந்த அனைத்து செய்திகளையும் சொல்லிவிட்டு மரியா போன பிறகு உடனே, இன்னைக்கு வாசிக்கும் நற்செய்தியிலே இவ்வாறு தொடங்குகின்றது. வானதூதர் சென்ற உடனே மரியா யாரை தேடி போகிறாங்க? எலிசபெத்தை தேடி. மலை நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, நெடுந்தொலைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெண்மணியை பார்ப்பதற்கு விரைந்து செல்கின்றார் என்று நமக்கு நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். மலைப்பகுதி, கரடு முரணான பாதை, இதில் ஓட்டமும் நடையுமாக எலிசபெத்தை சந்திக்க மரியா செல்கின்றார். எலிசபெத்து மரியாவை அழைக்கவில்லை, உதவிக்கு வா என்று கூப்பிடவில்லை. ஆனால் யாரோ எலிசபெத் வாழ்க்கை நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஆணையிடவில்லை. ஆவியால் உணர்த்தப்பட்டு, ஆவியால் ஏவப்பட்டு பீடிக்கப்பட்ட மரியா எலிசபெத்து தேவையில் இருக்கின்றார்கள், அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அவருடைய உள்ளத்திலே ஒரு உணர்வையானது ஏற்படுகின்றது. இதை ஆண்டோடைய திட்டமாக ஏற்றுக்கொண்டு எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்கின்றார். அங்கே 3 மாதங்கள் அவரோடு இருந்து அவருக்கு உதவி செய்த பிறகு திரும்பி வருகின்றார். பிரியமானவர்களே, மரியாவுடைய மனநிலையை பாருங்கள். அவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்தார். அவருடைய உள்ளமானது இங்கே உணர்த்தப்பட்டது. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா என்று புலம்பவில்லை, அழுகவில்லை, உதவி கேட்கவில்லை. ஆனால் மரியா தானாக உணர்த்தப்பட்ட நிலையிலே, உள்ளத்திலே உணர்த்தப்பட்ட நிலையிலே அந்த கரடு முரணா பாதையிலே விரைந்து சென்று அவருக்கு உதவி செய்கின்றார். பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய மரியாவினுடைய அற்புதமான மனநிலை. பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உணர்த்தப்பட்ட, உள்ளால் உணர்த்தப்பட்ட அவருக்கு உதவி செய்வது மரியாவுடைய இயல்பாக இருக்கின்றது. 2வது, நாம் அனைவருமே நன்கு அறிந்திருக்கின்றபடி காணா ஒரு திருமணம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே ஏற்பட்ட நிறைகள் குறைகள், ரசம் அவர்கள் தீர்ந்து போகவே மரியா அவர் யாரும் சொல்லலை, அவங்களுக்கு ரசம் தீர்ந்து போச்சு, உன் மகன்கிட்ட சொல்லி ஏதாவது செய்ய, புதுமை செய்ய சொல்லி என்று சொல்லவில்லை. ஆனால் தேவையை அறிந்து, தேவையை உணர்ந்து, அவருடைய உள்ளத்தில் உணர்த்தப்பட்டபடி இந்த திருமண வீடு, திருமணத்தார் எந்த வகையிலும் எந்த அவமானப்படுத்தப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, குறை ஏற்படக்கூடாது என்பதை உணர்ந்தவராக, உள்ளத்திலே உணர்ந்தவராக இயேசுடன் சென்று சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. இதில் இன்னொரு அர்த்தம் இருக்கின்றது. கல்யாண வீட்டில் மட்டும் ரசம் தீர்ந்து விடவில்லை, மாறாக
முதல் பந்தியிலே அமர்ந்தவர் நன்கு குடித்து விட்டு வீட்டுக்கு சென்று விட்டார்கள். 2வது பந்தியிலே அமர வேண்டிய ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள், கேட்பாரற்ற மக்கள், வாய்க்குரல் அறியாத மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், ரசம் கொடுக்க வேண்டும். திருமணத்துக்கு வந்தவர்கள் அவர்களும் வயிறார குடித்து உண்டு செல்ல வேண்டும் என்ற மனநிலையில், உதவுகின்ற மனநிலையில், முதலாவதாக இந்த திருமணத்தாருக்கு அவமானம் வரக்கூடாது என்பது மரியாவுடைய முதல் சிந்தனையாக இருந்தது. 2வது பந்தியிலே எஞ்சி நிற்கக்கூடியவர்கள், காத்திருக்கின்றவர்களும் குடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற அந்த நிலையிலே, என்ற மனநிலையிலே மரியா இயேசுடன் சொல்லி ரசத்தை அங்கு ஒரு தண்ணீரை ரசமாக மாற்றுகின்ற ஒரு புதுமையை செய்கின்றார். பிரியமானவர்களே, யாரும் மரியாதை போய் சொல்லவில்லை, நாங்கள் பட்டினியாக கிடக்கிறோம், வெறு வகுத்தோடு போக போகிறோம் என்று சொல்லவில்லை. மாறாக மரியா அங்கே இருக்க கூட்டத்துடைய உள் உணர்வுகளை உள்வாங்குகின்றார். இவர்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும், இதற்கு என்னுடைய மகன் நிச்சயமாக செய்வார் என்ற அழுத்தமான நம்பிக்கையிலே மகனிடம் சொல்ல, மகனுடைய நேரமானது வரவில்லை என்றாலும் இந்த புதுமை செய்ய வேண்டும் என்பதற்காக தாய் சொல்லை தட்டாத மகன் அங்கே இந்த மாபெரும் அற்புதமான புதுமையை செய்து அவருடைய குறைகளை நீக்குகின்றார். அவருடைய வெறு வயிற்றை புதிய ரசத்தால், சுவையான ரசத்தால் நிரப்பி அனுப்பி வைக்கின்றார். மரியாவுடைய அடுத்த ஒரு ஈகத்தன்மை, மரியாவுடைய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இங்கே மிக மிக அழுத்தமாக உணரப்படுகின்றது. இறுதியாக பிரியமான என் மக்களே, கல்வாரி மலையிலே சிலுவை அருகின்ற மரியா அமைதியாக நிற்கின்றார். நாம் திருநா கொண்டாடுகின்றோம் அல்லவா, 40வது நாள் திருநா. அது மரியா தன் மகனை நேர்ந்தளித்த முதல் காணிக்கை. இறுதி காணிக்கையாக கல்வாரி மலையிலே இந்த தரணிக்கு, இந்த உலகத்திற்கு மகனையை முழுமையாக தாரை வார்த்து கொடுப்பதன் அடையாளமாக, முழுமையாக கையளிப்பதன் அடையாளமாக சிலுவையிலே அவர் தியாக பலியை நடத்துவதற்கு மரியா அங்கே துணையாக நிற்கின்றார். அவருடைய பாடுகளை தாங்கி பிடிக்கின்ற தூணாக நிற்கின்றார். இறக்கின்ற தருவாயிலே பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? இவரே உன் தாய், இவரே உன் தாய். எதிர்கால சந்ததிக்கு ஆண்டவரால் மீட்கப்பட்டு புதிய நம்பிக்கையால் உருவாக்கப்படுகின்ற மக்களுக்கு இவர் தாயாக இருக்க வேண்டும், தாயாக இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாய் மரியாவை உலகத்திற்கு இயேசுவின் அன்பு சீடராகிய யோவான் வழியாக கையளிக்கின்றார். பிரியமானவர்களே, இது இயேசு செய்த மாபெரும் புதுமை என்று சொல்வதை காட்டிலும் மீட்பினுடைய சிகரமாக, உச்சமாக, கொடுமுடியாக இருக்கின்றது. என்னுடைய இறப்பிற்கு பிறகு மக்களுடைய அபய குரலை கேட்பதற்கு, மக்களுக்காக என்னாலும் பரிந்துரை செய்வதற்கு, மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பதற்கு இயேசு உணர்ந்து மக்களுடைய உள்ளத்து எதிர்கால உணர்வுகளை முழுமையாக அறிந்து அன்னை மரியாவை நமக்கு தாயாக தருகின்றார். பிரியமானவர்களே, தாய் இருக்க, பிரியமானவர்களே, தாயிருக்க அவர் தாயை வெறுக்க நாம் வீழ்வதில்லை, அடி சாய்வதில்லை. இன்று அந்த தாய் நமக்காக வெறுமனை ஜெபிக்கின்ற தாயாக அல்ல, வெறுமனை நம்முடைய குடும்பத்தை பராமரிக்கின்ற தாயாக அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை, நாம் கேட்காத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் உள்புகுந்து குடும்பத்திலே நம்மோடு நம்மவராக ஒருவராக வாழ்ந்து நம்முடைய தேவைகளை உள் உணர்வுகளை அறிந்து தன்னுடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சமர்ப்பித்து நாம் வாழ்வதற்குண்டான அருள் வரங்களை பெற்று தந்து கொண்டிருக்கின்றார். எனவே பிரியமான மக்களே, மரியாதை ஜெபம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி நமக்கு தேவை என்ன என்பதை தன்னுடைய இதயத்தின் வழியாக உணர்ந்து நமக்காக பரிந்துரை செய்கின்ற தாயாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, மரியா காணிக்க அன்னை
நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை உணர்ந்தவராக நமக்காக இருக்கின்ற போது பிரியமானவர்களே, இந்த தாயை நம்முடைய குடும்பத்தின் பாதுகாவலியாக, இந்த பங்கின் பாதுகாவலியாக, இந்த நம்முடைய வாழ்க்கையின் பாதுகாவலியாக கொண்டிருக்கின்ற போது நாமும் அந்த மரியாவை போன்ற அந்த உள் உணர்வுகளை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்று தான் மரியா விரும்புகின்றார். வாழ வேண்டாமா என்று நான் கேட்க மாட்டேன், வாழ முடிகின்றதா என்ற அடுத்த கேள்வியை கேட்க மாட்டேன். மாறாக ஒரே வார்த்தையை நான் தொடக்கத்து பாடல் பாடினோம் அல்லவா, சுமை தீர்ந்ததம்மா என்ற ஒரு மனநிலையில் வருகின்ற போது நம்முடைய உள்ளத்துணர்வுகளை அப்படியே உள்வாங்கி நமக்கு அருள் பாதித்து கொண்டிருக்க மரியாவை போன்று பிரியமானவர்களே, நாம் பிறருடைய உணர்வுகளை உணர்ந்தவர்களாக வாழ்கின்ற போது அல்லது வாழ முயற்சிக்கின்ற போது மரியா நம்முடைய முயற்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். என்னை போன்று என் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், என் மகன் வீடு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மக்கள் வாழ்கின்றார்கள் என்று மகிழ்ச்சி அடைவதற்கு பிரியமான மக்களே, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பிறரை சரியாக புரிந்து கொள்ளுவோம். புரிந்து கொள்கின்றோம் என்று பொதுவாக 99.99% நாம் எல்லாவற்றையும் எல்லாரையும் எல்லா நிகழ்வுகளையும் தவறாகவே புரிந்து கொள்கின்றோம். நம்முடைய ஊனக்கண் கொண்டு நம்முடைய ஊமை இதயம் கொண்டு பிரியமானவர்களே அனைத்தையும் சரியாக சீர்தூக்கி பார்க்காமல், சரியாக கண்டு உணராமல், காதுகளால் கேட்காமல், அதை நம்முடைய உள்ளத்தில் வைத்து சிந்திக்காமல் உடனடியாக நாம் தீர்ப்பு வழங்கின்றோம் அல்லவா. உள்ளத்து உணர்வுகள் பிரியமான மக்கள் இன்றைய காலகட்டத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. சொல்லுவாங்க, பிள்ளை சொல்லுவாங்க, இளவட்ட பிள்ளை சொல்ற, எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறார்கள். பெரிய மாபெரும் புகார். புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. எதை புரிந்து கொள்ள வேண்டும்? எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? சொல்லுவதெல்லாம் கசப்பாக இருக்கின்றது. நன்மைக்காக சொல்லப்பட்டாலும் வளர்கின்ற வளரினத்திற்கு இது கசப்பாக இருக்கின்ற காரணத்தினால புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற ஒரே வார்த்தை நாம் பூசி மொழிகின்றோம். தப்பு, தவறு. அவர் சொல்லுவதில் என்ன உண்மை இருக்கின்றது, என்ன நியாயம் இருக்கின்றது, என்ன தேவை இருக்கின்றது, சொல்லுவது சரிதானா என்று இந்த இளமை பருவத்தில் இருக்கிற இளைஞர்களால் உயிர்த்து உணர முடியாத சூழ்நிலையில் நம்முடைய இளைஞர் இன்று தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். இதை எப்படி முறைப்படுத்துவது? மரியாவுக்கு கிடைத்த ஒரே ஒரு ஆற்றல், தூய ஆவியால் நிரப்பப்பட்ட உடனே எலிசபெத்தம்மா வீட்டுக்கு செல்கின்றார். எலிசபெத்தாலை உதவி செய்வதற்கு தூய ஆவி அவருக்குள் குடிபுகுந்து அவர் நல்ல ஒரு உள்ளார்ந்த உணர்வுகளை ஊட்டி அவர்களை பக்குவப்படுத்தி அந்த மலை நாட்டிற்கு விரைந்து ஓடுவதற்கு அவருடைய கால்களுக்கு திடத்தை கொடுத்தது. பாதைகளை நெறிப்படுத்தியது, சரிப்படுத்தியது. எனவே மரியா விரைந்து செல்வதற்கு அங்கு ஒரு தேசிய நெடுஞ்சாலை போன்ற ஒரு பாதை அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. அடுத்து புகார் என்ன? பங்குகளில் இங்கே சாமியார் எங்களை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாரு, நீங்கள் சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார். இங்கே உங்கள் பங்குல பொதுவாக இங்கே சாமியார் எங்களை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறார். சாமியாருடைய பிரச்சனை என்ன? என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சாமியார் எங்களை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாரு, நாங்கள் அவரை அப்படி சொல்ல மாட்டேங்க, அப்படி சொல்லவே மாட்டேன். சாமியார் சொல்கிறேன் தப்பு என்று சப்பு நடிச்சிருவேங்க. தவறு. சொல்லுவதில் யாராக இருந்தாலும் சொல்லுவதில் என்ன உண்மை இருக்கின்றது, எந்த அளவிற்கு அது ஆழம் நிறைந்த உண்மையாக, நேர்மையான, கண்களை கட்டாத உண்மையாக இருக்கின்றது என்பதை பிரியமான எல்லா தரப்பினருமே ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சில காரியங்கள் நாம் திணிக்கின்றோம். இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் போக வேண்டும். இதுதான் பிரியமான மக்களே இன்று வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனைகள் வழியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தேவைப்படுவது ஒன்றே ஒன்று, தயவு செய்து அமர உட்கார்ந்து நிலைகளை யோசித்து காரியத்தை உள்வாங்கி உணர்ச்சி வசப்படாமல், முக்கியமானது
உணர்ச்சி வசப்படாமல், வெறுமனே அறிவை பயன்படுத்தாமல், உனக்குள் ஒடுங்கி கிடக்கின்ற ஆவியானவர் சொல்லுகின்ற அந்த மனசாட்சி சொல்லுகின்ற வழியிலே நீ வாழ முற்பட்டால் நீ உணர்வு பெற்றவனாக, உறவு பெற்றவனாக, உள்ளொளி பெற்றவனாக வாழ முடியும் என்பதைத்தான் மரியா நமக்கு தன்னுடைய அனுபவத்திலிருந்து பாடமாக சொல்லுகின்றார். மரியா வாழ்ந்தாங்க. அவர் தெய்வீக மகள். நாம் அனைவரும் மனிதர்கள், பலவீனர்கள், பாவச்சார்புள்ளவர்கள், எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனத்தாட்சி அற்றவர்கள், பொறுப்பற்றவர்கள். இந்த நிலையில்தான் பிரியமான மக்களே நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான தடுமாற்றங்களும் ஏமாற்றங்களும் இருமாப்புகளும் உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதற்கு நீங்களும் நானும் இந்த சாட்சியாக இருக்கின்றோம். இறுதியாக என்ன செய்ய போகிறோம்? நம் நாள் முடிந்தது. அடுத்து 5வது நாள் நவநாள் அல்ல, நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை 5வது நவநாள் அல்ல, மாறாக இன்றைய நவநாளின் செய்தியை கொஞ்சம் அசை போட்டு பார்ப்போம். மறையறிவு முடிந்தது, திருப்பலி முடிந்தது, அடுத்த நாள் இன்று போய் இல்லை, மாறாக இன்று சொல்லப்பட்ட ஆண்டவருடைய செய்தி இன்று எனக்கு உணர்த்துகின்ற பாடம் என்ன? இந்த நவநாள் வழியாக மரியா என் வாழ்க்கையில் என் குடும்பத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கின்றார் என்பது பிரியமான மக்களே, நாளை திருப்பலிக்கு வருவதற்கு முன்பாக, நவநாள் திருப்பலிக்கு கடந்து வருவதற்கு முன்பாக ஒரு 10 நிமிடங்கள் ஒரு ஆழ்ந்த அமைதியில் உட்கார்ந்து சிந்தித்து பாருங்கள். ஆண்டவங்களோடு பேசுவார். மரியா உங்களுக்கு பலவிதமான உள்ளுணர்வில் உருவாக்குவார். அந்த இயேசு மரியாவும் நம்மோடு இருக்கின்ற வரையிலே பிரியமான மக்களே, நாம் அனைவருமே உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் நற்சுகம் பெற்ற மக்களாக நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவோமாக. அன்னை உன்னை என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். ஆமென். இந்த ஜெப உணர்விலே அப்படி எழுந்து நின்று கரங்குவித்து ஜெபிக்கப்படுகின்ற நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்கு செவிமடுத்து இவர்களோடு நாம் சேர்ந்து ஜெபிப்போம். இஸ்ரவேலின் தூயவரில் அகமகிழ்வர் என்று எசாயா 29:19 கூறியுள்ளபடி உம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்றவும், பேய்களை ஓட்டவும், வல்ல செயல்கள் செய்யவும் உம்மால் அருள்பொழிவு செய்யப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவரத்தார் அனைவரின் மேலும் உமது பேரிரக்கமும் பேரன்பும் புடைசூழ்ந்திருக்கவும், எந்நாளும் தூய காணிக்கை அன்னையின் பரிந்துரையால் தூயோராகவும் மாசற்றோராகவும் லீலி மலர் போல் வாழ்ந்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையின் உணர்வுகளை புரிந்து அவர்களை ஒளியின் பாதையில், இறை வார்த்தையின் பாதையில் வழி நடத்தக்கூடிய நல்ல ஆயர்களாக திகழ தூய ஆவியானவரின் துணை தந்து வழிநடத்தும்படியாக தூய காணிக்கை எண்ணெய் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காது கேளாதோர் ஏட்டுச் சுருளின் வார்த்தைகளை கேட்பர். எசாயா 29:18 கூறியபடி இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினராய் செவித்தினவு கொண்ட மக்களாய் வாழ்ந்த எங்களை உருமாற்றி இறைவார்த்தையின் மீது பசிதாகம் கொள்ளவும், மறைநூலை விளக்கும்போது எங்களது உள்ளம் பற்றி எரியவும் செய்தீரே. நன்றி இறைவா. அதோடு நின்று விடாமல் இறை வார்த்தையின்படி வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுத்து அவரின் உயிருள்ள சாட்சிகளாய் வாழ தூய ஆவியானவரின் துணை தந்து வழிநடத்தும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிற எவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மத்தேயு 7:12 கூறியபடி நாங்கள் பிறரிடமிருந்து எதிர்பார்க்கின்ற அன்பு, மன்னிப்பு, இரக்கம், பரிவு, கருணை,
ஆறுதல், விட்டு கொடுத்தல், நம்பிக்கை, ஏற்றுக்கொள்ளல் போன்ற நற்பண்புகளை நாங்கள் பிறருக்கு கொடுத்து அவர்களின் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டவர்களாய் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஆண்டவரின் மாட்சிக்காகவே செய்ய வேண்டிய அருளை தூய ஆவியானவரின் மூலமாக தந்து வழிநடத்தும்படியாக புனித காணிக்கண்ணை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். எசாயா 29:19 கூறியுள்ளபடி பிறரின் சொற்களால் செயல்களால் ஒடுக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டு புறந்தள்ளப்பட்டு கண்டுகொள்ளப்படாமல் வாழும் மக்களின் நிலையறிந்து அவர்களின் வலுவின்மையில் இயலாமையில் அவர்களோடு உடனிருந்து பயணிக்கவும் ஆறுதல் அளிக்கவும் அவர்களின் தேவைகளை சந்திக்கவும் அதன் வழியாக அவர்கள் ஆண்டவரில் ஆழமான நம்பிக்கை கொள்ளவும் மகிழ்ந்திருக்கவும் நன்றி கூறவும் இறையருளை தூய ஆவியானவரின் மூலமாக தந்து வழிநடத்தும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று லூக்கா 1:45 கூறியுள்ளபடி புனித காணிக்கை எண்ணெயைப் போல இறை வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கவும் அந்த உயிருள்ள வார்த்தை எங்கள் வாழ்வின் வளர்ச்சிக்கு ஆசீர்வாதத்தையும் பேரிரக்கத்தையும் பேரருளையும் அமைதியையும் நல்வாழ்வையும் சமாதானத்தையும் கொண்டு வரும் என உள்ளூர நம்பியவர்களாய் வாழ்ந்து ஆண்டவரின் பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் பேறு பெற்றவர்களாய் வாழ தூய ஆவியானவரின் துணை தந்து வழிநடத்துமாறு புனித காணிக்கை எண்ணெய் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்ற நேரம் இது. சிறப்பாக நமது குடும்பத்திலே யாருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அருள்வரங்கள் அதிகமாக தேவைப்படுவதாக நாம் உணர்கின்றோமோ அவர்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தாயோடு சேர்ந்து ஜெபிப்போம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். இறைவா, மாசில்லாத உம்முடைய மனம், அப்பழுக்கற்ற தாயினுடைய இதயம் நோகாமல் இருக்க எங்களுக்காக, எங்கள் பங்கிற்காக, எங்கள் சமுதாயத்திற்காக, உலகத்திற்காக எந்நாளும் நம்பிக்கையோடு ஜெபமாலை ஜெபிக்கின்ற மக்களாக மாறுவோமாக. இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற மக்கள் பெயராலே உடைய பாதப்படியில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அத்துணை மன்றாட்டுக்களுக்கும் நீதாமே கனிவாய் செவிசாய்த்து எங்கள் காணிக்கை அன்னை வழியாக எங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அர்ப்பணித்தேன் என்னையே அர்ப்பணித்தேன் என்னையே அர்ப்பணித்தேன் என்னையே பலிபீடம் நான் வந்தேன் உந்தன் பாதம் என்னை தந்தேன் இயேசுவின் மனநிலை வளர்ந்திட மரியன்னை அர்ப்பணம் மலர்ந்திட இயேசுவின் மனநிலை வளர்ந்திட மரியன்னை அர்ப்பணம் மலர்ந்திட என்னை முழுவதும் தந்துவிட்டே உருமாற்றிடும் உம்மை போல என்னை முழுவதும் தந்துவிட்டே உருமாற்றிடும் உம்மை போல பலிபீடம் நான் வந்தேன் உந்தன் பாதம் என்னை தந்தேன் தூயதோர் உள்ளம் படைத்திட புதுப்பிக்கும் ஆவி குடிகொள்ள தூயதோர் உள்ளம் படைத்திட புதுப்பிக்கும் ஆவி குடிகொள்ள என் உள்ளம் தருகின்றே உருவாக்கிடும் உம்மை போல என் உள்ளம் தருகின்றே உருவாக்கிடும் உம்மை போல பலிபீடம் நான் வந்தேன் உந்தன் பாதம் என்னை தந்தேன் சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் எங்களுடையதுமான இந்த காணிக்கை தந்தையாய இறைவனுக்கு ஏற்றொன்றதாக அமையும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதருக்கு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்படியே அன்போடு ஏற்றுவாராக. இறைவா, இந்த நாள் நவநாளை சிறப்பிக்கின்ற மக்களோடு முத்துப்பேட்டை பங்கு மக்களாகி நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற காணிக்களை தயவாக ஏற்றருளும். இந்த நாள் வரை அன்னை வழியாக காத்து வழி நடத்தியவரே, வருகிற நாட்களில் உடைய பெரும் துணை எங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதியில் நெய்மனை நீர் அரும் பெரும் செயல்பட எங்களுக்காக புரிந்திருக்கின்றேன்.
சிறப்பாக அடியாரின் தாழ்நிலை கண்ணுற்று அவர் வழியாக புனித மீட்பின் காணராகிய திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளிக்க இறக்க பெருக்கத்தை எல்லா காலத்திலும் நீடிக்கச் செய்திருக்கின்றேன். ஆகவே வானகத்துதரோடும் புனிதர் ஒன்றாக இணைந்து இந்த நவநாள் திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கிற நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாக பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. இந்த நவநாள் திருப்பலிலே பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும், குடும்பத்திலே திகழ வேண்டும், நாம் யாரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வந்திருக்கின்றோமோ அவர்கள் நிறை ஆற்றலை வல்லமையோடு பெற வேண்டும் என்ற நமது விண்ணப்பத்தை இந்த பீடத்தில் அப்படியே எடுத்து வைப்போம். இதைத்தான் இந்த அப்பத்தோடு ரசத்தோடு இறைவனுக்கு காணிக்கையாக இருக்கின்றோம். நமது காணிக்கையை தாய் மரியாவோடு சேர்ந்து ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக தர இருக்கின்றார். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. உமதாவியானவரை இந்த காணிக்கை பொருட்கள் மீது மண்டியிட்டு தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் மீது நிறைவாக பொழியமே மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே ராவுணவை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் இருத்தியலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறையாட்சி நிறை சாட்சிகளாக வாழ்ந்திட இறை தந்தை நோக்கி கரமுயர்த்தி ஒருமனப்பட்டு பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. திருவுளம் உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எல்லா விதமான தீங்குகளிலிருந்து தீமையிலிருந்து இந்த உலகத்தின் பல்வேறு அந்தகார சக்திகளிலிருந்து இன்று எங்களை வாட்டி வதைக்கின்ற அனைத்து நோய்கள் துர்க்குணங்களிலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை அருள வேண்டுமாக மன்றாடுகின்றோம். நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சென்றார் வருகையும் மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீ உயிர்த்தெழுந்த பிறகு உம்முடைய சீடர்கள் தோன்றிய போதெல்லாம் உயிர்ப்பின் முதல் கொடையாகிய அமைதியை மகிழ்ச்சியை கொடையாக வழங்கினீரே. உம்மீது நம்பிக்கை வைத்து இன்றைய திருப்பலில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற எங்கள் குற்றங்களையும் குறைகளையும் கண்ணோக்காமல் இந்த திருப்பலியில் நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலேயே எங்களுக்குரிய அமைதியான மகிழ்ச்சியான நோயில்லாத வாழ்வை தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் அன்பில் நிறைந்த மனமகிழ்ச்சி என்னாலும் உங்களோடு இருப்பதாக. இருப்பதாக
திருவிழாவின் நவநாள் கொண்டாட்டத்தில் 4வது நாள் இந்த தினத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற அமைதியை, மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களாக அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்கின்றவர். மரியா பெற்றெடுத்த மகன் ஆண்டவர் இயேசு நற்கருணையாக நம்முடைய மத்தியிலே வல்லமையோடு வந்திருக்கின்றார். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கெடுத்து இந்த திரு விருந்தையும் சுவைக்க வந்திருக்கின்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடல் எங்களையும் எங்கள் மக்களையும் நிறைவாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக.
இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். என் இல்லத்தில் பெற்ற குழந்தைக்கு அன்பை பருகின்ற தாயெங்கும் உண்டோ? தான் பெற்ற குழந்தைக்கு அன்பை மறுக்கின்ற தாயெங்கும் உண்டோ? நம்மில் எதுவும் வேண்டாம், நம்பிக்கை ஒன்றே போதும். கேட்பதை கொடுப்பவர் அன்றோ, கேட்பதை கொடுப்பவர் அன்றோ. என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். என் இல்லத்தில் ஒரு அடி எடுத்தால் போதும், ஓடி வந்தடைக்கும் தெய்வம். ஒரு அடி எடுத்தால் போதும், ஓடி வந்தடைக்கும் தெய்வம். பாவத்தை எண்ணவே மாட்டார், பாசத்தை நிறைவாய் பொழிவார். அவர்தான் மாறாத அன்பு, அவர்தான் மாறாத அன்பு. என் இல்லத்தில் கேட்கிற எவரும் பெறுகிறார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுவோர் எவருக்கும் திறக்கப்படும் என்கிறார் இயேசு ஆண்டவர். என் இல்லத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த நவநாள் திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக செபிக்க நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறவர் தந்தை ரெமிஜியஸ் பங்கு பணியாளர். நம்முடைய அருகாமையில் இருக்கிற பங்குடைய பங்கு தந்தை பக்கத்து வீட்டுக்கார் இல்லையா, எல்லாருக்கும் நிறைய தெரியும் ஃபாதர் இல்லையா, எல்லோரும் அறிமுகமானவர். பக்கத்து வீட்டுக்கார் சொல்லலாமா? பக்கத்து வீட்டுக்கார் ரொம்ப நெருக்கமான தந்தைக்கு சரியான தலைப்பு தான் பிறரின் உள்ள உணர்வை புரிந்து கொண்டு வாழும் காணிக்கை என்ன என்கிற தலைப்பில் சிந்திக்க நம்மை அழைத்திருக்கிறார். அவரும் ஒரு மனிதாயமானமுள்ள ஒரு மனிதர். நம்முடைய தேவை என்ன, நாம் எதற்காக அவரை அணுகுகிறோம், இவர்கள் எந்த சொல்லுவாங்க பாஸ்ட்ரல் கேர் அப்படி சொல்லுவாங்க, அதாவது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா மக்களுடைய மந்தையினுடைய உணர்வை புரிந்ததான் பாஸ்ட்ரல் கேர் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். பாஸ்ட்ரல் கேர் அப்படினால் தன் மந்தையினுடைய தேவை என்ன, உணர்வு என்ன என்பதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற ஒரு ஞானத்தை கடவுள் அதற்கு கொடுத்திருக்கிறார். சரியான தலைப்பு தான் தந்தை அவருக்கு வந்திருக்கிறது. தந்தை அதுபோல் எல்லாருடைய உணர்வையும் புரிந்து கொள்ளக்கூடியவர். பல பங்களில் நம்முடைய மறை மாவட்டத்தில் பணியாற்றியிருக்கிறார். இருந்த இடங்களிலெல்லாம் அவருக்கு பெயர் சாதனையாளர். அவருக்கு பெயர் என்னது? எதையாவது செஞ்சுட்டு தான் வருவார், சும்மா வரவே மாட்டார். அவர் எந்த பங்கில் இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகளை அப்படித்தான் அழைப்பார்கள், சாதனையாளர் என்று அழைப்பார்கள். மிக நுணுக்கமாக சிந்திக்கக்கூடிய, மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் எது தேவை என்பதை அறிந்து செய்யக்கூடிய ஞானமுள்ள ஞானமுள்ள தந்தை.
தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ராஜா அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார்கள். ஆஞ்சலோ அன்னை தெரசால் இரட்சகர் அன்பியங்கருக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். தேங்க்யூ. நாளை காலை திருப்பலி 5:30 மணி, நாளை ஞாயிற்றுக்கிழமை 5:30 மணி திருப்பலி, மாலை திருப்பலி இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் இந்த சிறப்பு திருப்பலி நிறைவேற்றுகிறோம். முறையாக நாம் நாளை காலை திருப்பலி நிறைவேற்றக்கூடாது இல்லையா? நவநாட்கள் போய்கொண்டிருக்கிறது. நாளை காலை திருப்பலி நிறைவேற்றக்கூடாது, மாலை திருப்பலி தான் வைக்க வேண்டும். ஆனால் நிர்வாகத்திலிருந்து ஒரு சிலர் தேவைப்படுகிறது என்று நான் சொன்ன அடிப்படையில் நான் இந்த காலை திருப்பலி 5:30 மணி திருப்பலி நிறைவேற்றுகிறேன். அனைவரையும் நான் உண்மையில் அழைப்பது மாலை திருப்பலிக்கு தான். யார் உண்மையில் மாலை திருப்பலியில் பங்கேற்க முடியாதோ அவர்கள் நாளை காலை திருப்பலியில் பங்கேற்க அழைக்கப்படுகிறீர்கள். முறையாக நாளை மாலை திருப்பலி தான் நடைபெற்ற வேண்டும். ஏன்னால் அதுதான் முக்கியமான திருப்பலி, நவநாள் திருப்பலி. நாளை காலை உண்மையில் தேவையில் இருப்பவருக்காக இந்த திருப்பலி நிறைவேற்றுகிறேன். ஓகேயா? குட். அமர்ந்த நிலையில் நமது நன்றி உணர்வுகளை ஆண்டோர்பால் எழுப்பு. உமது அளவற்ற அன்பால் எங்களை வழிநடத்தும் அன்பு தந்தையே இறைவா, நீ ஏற்படுத்திய கர்த்தரிக்க திரு அவையிலே எங்கள் அனைவரையும் இணைத்து உமது சொந்த பிள்ளைகளாக வழிநடத்துகிற உமது மேலான அன்பிற்காக நன்றி இறைவா. நன்றி. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்பு தந்தையே இறைவா, எங்களையும் எங்கள் குழந்தைகளையும் உமது ஞான வாழ்வில் வழிநடத்துவதற்காய் நீ தந்த ஞான மேய்ப்பர்களுக்காய் நன்றி இறைவா. நன்றி. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இந்த நவநாட்களில் ஆன்ம உணவாகிய நற்கருணை இறைவார்த்தை இறை சிந்தனை தந்து நிரப்புகிற உமது மேலான கிருபைக்காய் நன்றி இறைவா. நன்றி. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்பு தந்தையே இறைவா, எங்களின் எல்லா தேவைகளையும் நீ சந்தித்து வருவதற்காகவும் நாங்கள் வேண்டுவதற்கு மேலாக எங்கள் உள்ள தேவைகளை அறிந்து காணிக்கையின் பரிந்துரையால் எங்களுக்கு தேவையான நீ செய்கின்ற இறைவா, உமக்கு நன்றி இறைவா. நன்றி. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்பின் வானக தந்தையே இறைவா, இந்த ஆண்டு நாங்கள் கேட்டதற்கு மேலாக நல்ல வான்மழையை பொழிந்து இந்த பூமியையும் எங்கள் உள்ளங்களையும் மகிழ்விக்க செய்த உமது பேரன்பிற்காய் நன்றி இறைவா. நன்றி. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எழுந்து நிற்போம், நன்றி கூறி மன்றாடுவோம். எழுந்து நிற்போம், நன்றி கூறி மன்றாடுவோம். வாழ்வழிக்கின்ற வள்ளலாகிய இறைவா, இந்த நவநாள் திருப்பலி வழியாக நீர் எங்களுக்குரிய அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் குறைவின்றி காணிக்க அன்னை வழியாக தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்க்கையின் பிறரின் உள்ள உணர்வுகளை அறிந்து துணர்ந்து அதன்படி நாங்கள் வாழவும் பிறரை வாழ்விக்கவும் அருள் தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. பிரியமானவர்களே, எங்களுடைய பங்கு தந்தையுடைய அனுமதியோடு ஒரு சில வார்த்தைகள் அப்படி நில்லுங்க, உட்கார வேண்டாம், ரொம்ப வார்த்தை இல்லை, ஒரு சில வார்த்தைகள். சிறப்பாக கீழக்கரை பங்கின் சின்ன கோயில் என்று அன்று அழைக்கப்பட்ட ஆலயம் பன்னாட்டார் தெரு இப்பொழுது பதுவி நகர் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. அங்கே நாங்கள் முன்னெடுத்த அந்த ஆலயத்தை மறுசீரமைப்பு செய்கின்ற பணியிலே அந்த ஆலயத்தின் நிர்வாகிகள் உங்களை வந்து தந்தையுடைய அனுமதியோடு நிதி ஆதாரத்தை கேட்டபோது தாராளமாக ஏராளமாக கொடுத்து அந்த பணி நிறைவடைய உதவி செய்த உங்கள் கரங்களுக்கு, நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கொடுத்த கரங்கள் தொடர்ந்து அந்தோனியார் வழியாக ஆசீர்வதிக்கப்படுவதாக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே
நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை ஆராதிப்போம் ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமமலர் புகழ்ச்சி என்றுமே விண்ணிலிருந்து அவள் குணவளித்தீரே கொண்ட அப்பம் இதுவே மன்றாடுவோமாக. இறை வாய்ந்த வேப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பணினவை எங்களுக்காக விட்டு சென்றீர். திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்திட அருள் தாரும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாமே கடவது. எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற பரிசுத்த காணிக்கை மாதாவே, நாங்கள் அனைவரும் பிறரின் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு மற்றவர்கள் எங்களது உணர்வுகளை புரிந்து கொண்டும் உறவு சிக்கல்கள் தீர்ந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழும்படியாக இயேசுவை மன்றாடும். மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதாணி வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதாணி வாழ்க. ஓ இயேசு